வருங்கால டாக்டர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம், நம்ம கிளாஸ் 11th பயாலஜியில் வந்துட்டு அனிமல் கிங்டம் ஒரு சாப்டர் இருக்குன்னா, அந்த அனிமல் கிங்டம் ஒரு சாப்டர்ல வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு ஒரு சின்ன ட்ரிக்கை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஏன்னா அந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இது. ஓகேவா? அதை நம்மள எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஒன் பை ஒன்னா தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். எல்லா ஃபைலமும் எல்லா கிளாஸையும் நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஓகேவா? அந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கு இல்லை இந்த மாதிரி நிறைய என்னென்ன ட்ரிக் வீடியோ வேணும் அப்படின்றத வந்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? போயிடுவோமா? ஓகே, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த அனிமல் ட்ரிக்ஸ் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் அனிமல் கிங்டத்தில். ஓகேவா? அதுல வந்து நிறைய பேருக்கு இந்த எக்ஸாம்பிள்ஸ் ப்ராப்ளமா இருக்கிறத விட நிறைய பேருக்கு இந்த ஃபைலமே ப்ராப்ளமா இருக்கும். இந்த போரிஃபெரா சீலன்ட்ரேட்டா இதுவே நிறைய பேருக்கு ப்ராப்ளமா இருக்கும். எப்படி கரெக்டான ஆர்டர் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றது. ஏன்னா செல்லுலார் லெவல் கிளாசிஃபிகேஷன் தெரியும், டிஷ்யூ லெவல் கிளாசிஃபிகேஷன், ஏசிமெட்ரிக்கா சிமெட்ரிக்கலா ரேடியலா பைலேட்டரா அப்படின்றது வந்துட்டு நிறைய வந்து நம்ம டிஃபரன்ஷியல் கிளாசிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆர்டர் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, இந்த போரிஃபெரா சீலன்ட்ரேட்டா அப்படின்ற ஆர்டர் நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைலத்தை பார்த்துட்டு அப்புறம் ஒரு ஃபைலத்தில் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்க ஆரம்பிப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபைலத்தை பார்ப்போம். ஓகேவா? ஃபைல் அண்ட் ட்ரிக்ஸ் அதான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, போரிஃபெரா சீலன்ட்ரேட்டா டீனோஃபோரா பிளாட்டிஹெல்மின்தஸ் ஹாஸ்கிஹெல்மின்தஸ் அனலிடா ஆத்ரோபோடா மொலுஸ்கா எக்கினோடெர்மாட்டா எமிகார்டேட்டா கார்டேட்டா. இதுதான் நம்ம என்சிஆர்டி புக்கில் கொடுத்த கூட கிளாசிஃபிகேஷன் ஆர்டர். இது எப்படி சார் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நிறைய பேர் இந்த இங்கிலீஷ் டேர்ம்ஸ் வந்து ஞாபகம் வச்சுப்பாங்க. இங்கிலீஷ் டேர்ம்ஸ் வந்து ஞாபகம் வைக்கும்போது என்ன ப்ராப்ளமாக இருக்குன்னா, இந்த நிமோனிக்ஸ் ஞாபகம் வச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு இந்த பிசிசின்னு தெரியும். பிசிசிக்கு நீங்கள் ஒரு பிளே ஃபுல்லு கிரிக்கெட்டு அப்படின்னு எதை ஞாபகம் வச்சிருப்பீங்க. பட் இந்த பிக்கு போரிஃபெரா தான் வருமா, இந்த சிக்கு சீலன்ட்ரேட்டா தான் வருமானதே நிறைய பேர் டவுட் வந்துடும். இந்த பீக்கு என்ன வரும், நம்ம பிளே ஃபுல் இப்படி ஞாபகம் வச்சோம், பட் இந்த பீக் என்ன வரும், இந்த பீக் என்ன வரும் அப்படின்றது தான் நம்ம இங்கிலீஷில் வேர்ட்ஸில் மோஸ்ட்டாக ஞாபகம் வச்சிருந்தா மோஸ்ட் அந்த நிமோனிக்ஸ் வந்து பேக் ஃபயர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பேக் ஃபயர் ஆகும் இல்லை, பேக் சின்ன சான்சஸ் இருக்கு. சப்போஸ் அந்த எக்ஸாம் ப்ரெஷரில் வந்து நீங்கள் மறந்துடலாம். ஓகேவா? ஸோ நம்ம இங்கே என்ன ட்ரை பண்ண போறோம்னா தங்கிலீஷ் லெவலில், இங்கிலீஷ் பாதி தமிழ் பாதி. ஓகேவா? தங்கிலீஷ் லெவலில் வச்சு நம்ம சின்னதாக ட்ரை பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபைலத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைலத்தை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம்னா, ஒரு பொரியை வந்துட்டு சீல் பண்ணிட்டு டீயோட பிளேட்ல கொடுக்குறாங்க. ஒரு யாருக்கோ பிளேட்ல கொடுக்கும்போது அதை ஆசைப்பட்டு அணில் பார்த்துட்டு இருக்கிறோம். அணில் வந்து ஆசையோட பார்த்துட்டு இருந்துச்சு. அது என்ன பண்ணுது, மாலுக்கு போயிடுச்சு. மாலுக்கு போய் அணில் எக்கி போகும் தெரியல, மாலு வந்து எக்கி போயிட்டு இஎம்ஐல கார் வாங்கிருச்சு. ஓகேவா? அதாவது ஒரு போரிஃபெரா பொரியை சீல் பண்ணி தான் கொடுப்பான்னு சொன்னீங்களா, சீலன்ட்ரேட்டா டீனோஃபோரா பிளேட்ல கொடுக்குறாங்க. பிளாட்டிஹெல்மின்தஸ் ஆசைப்பட்டு ஹாஸ்கிஹெல்மின்தஸ் அனலிடா ஆத்திரத்தோட என்ன போகுது, ஆத்ரோபோடா. ஓகே, ஆத்திரத்தோட மொலுஸ்காவை தான் மாலுக்கு போய் என்ன பண்ணுது, எக்கினோடெர்மாட்டா தான் அணில் எப்படி போகும், எக்கி போகும் சொல்லி எக்கி போகுது. ஓகேவா? மாலுக்கு எக்கி போய் என்ன பண்ணுது, எமிகார்டேட்டா இஎம்ஐல கார்டேட்டா ஒரு கார் வாங்கிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தங்கிலீஷோட நீங்கள் சேர்த்து வச்சு ஞாபகப்படுத்தி வச்சிங்க, ஒரு ஃபன்னியாக ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஃபைலத்துக்கும் கொடுக்கப்பட்ட எக்ஸாம்பிள்ஸை இந்த மாதிரி ஃபன்னியாக ஞாபகம் வச்சு பார்ப்போமா? போலாமா? அப்போ ஃபர்ஸ்ட் ஃபைலம் வந்துட்டு போரிஃபெரா. இப்போ போரிஃபெராவுக்கு 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னது, சைக்கான், ஸ்பாஞ்சிலா, யூஸ்பாஞ்சியா அப்படின்றது எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்ன ட்ரிக்னா, நீங்கள் ஒரு கடைக்கு போயிட்டு சைக்கிள் சோப்பு வாங்கிட்டு அது ஸ்பாஞ்ச் இல்லை, ஸோ ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணிக்கோப்பான்னு சொல்கிறாரு. ஓகேவா? அதுதான் இங்கே ட்ரிக்கு. சைக்கான்னா சைக்கிள் சோப், ஸ்பாஞ்ச் இல்லை, சைக்கிள் சோப்பில் ஸ்பாஞ்ச் இல்லை, யூஸ்பாஞ்சியா வந்துட்டு ஸ்பாஞ்சை யூஸ் பண்ணுப்பா, யூஸ்பாஞ்சியா கமான்யா யூஸ்பாஞ்சியா அப்படின்னு சொல்லல, அந்த மாதிரி யூஸ்பாஞ்சியா வந்துட்டு யூஸ்பாஞ்சியா. ஓகேவா? அப்போ சைக்கிள் சோப்புல ஸ்பாஞ்சில்லா யூஸ்பாஞ்சியா. ஓகேவா? இந்த ட்ரிக் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்த ஃபைலை வந்து பார்க்க போறோம், சீலன்ட்ரேட்டால என்ன எழுதுனா, ஒரு அழகான ஒரு கார்ஜியஸான பிசிக்ஸ் ஆடம் சார் வந்து பிசிக்ஸ் எடுக்கிற ஆடம் சார் வந்துட்டு இந்த பெண் எப்படி சுத்துவாங்க பார்த்தா, பெண்ணாட்டிகிட்டே இருக்காது. அதை வந்துட்டு எப்படியே இந்த அழகான பிசிக்ஸ் சார் வந்து இந்த பெண்ணாட்டுறதை வந்துட்டு நானும் என் ஃப்ரெண்டு ரீனாவும் வந்து ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு தான் இந்த ட்ரிக்கு. பார்த்துடலாமா? கொர்கோனியாவை நம்ம எப்படின்னா கார்ஜியஸ் அழகான, வைசாலியா வந்து பிசிக்ஸ் சார், ஆடம்சியானா ஆடம் சார் பிசிக்ஸ், ஆடம் சார் வைசாலியா பிசிக்ஸ், ஆடம் சார் வந்துட்டு ஆரிலா ரொம்ப அருமையா ரொம்ப அசால்ட்டா ஆட்டுறாருப்பா, ரொம்ப அருமையா ஆடிட்டு இருக்காரு. அப்புறம் பெண்ணாட்டுலானா என்னது, பெண்ணாட்டுறாரு. ஓகேவா? அடுத்தது மியாண்ட்ரீனா வந்து அதை வந்து யார் பார்த்துட்டு இருந்தோம், மீ அண்ட் ரீனா வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஓகேவா? ஸோ கார்கோனியா, வைசாலியா, ஆடம்சியா, ஆரிலா, பெண்ணாட்டுலா, மியாண்ட்ரீனா வந்துட்டு கார்ஜியஸான பிசிக்ஸ் சார் வந்துட்டு அருமையா பெண்ணாட்டுறதை வந்துட்டு நானும் ரீனாவும் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்றத இந்த சீலன்ட்ரேட்டா ட்ரிக். அடுத்த ஃபைலம் பார்த்துடலாமா? ஓகே, அடுத்த ஃபைலம் வந்து டீனோஃபோராக்கு வந்து பிளூரோபிராக்கியா, டீனோபிளானன் அப்படி 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், நம்ம யூரோல ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்னு வச்சுக்கோங்க, யூரோப்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் வந்துட்டு மிச்சம் வர யூரோனா யூரோ தானே அந்த காசு, இப்போ இந்தியாவில் ருப்பீஸ்,
அமெரிக்காவில் டாலர், அதே மாதிரி யூரோப்பில் யூரோ. ஓகேவா? மிச்சம் இருக்கிற யூரோவில் நம்ம என்ன பண்ணா ஒரு டீ குடிக்க பிளான் பண்ணா. இவ்வளவு ரெண்டு மட்டும் தான். மிச்சம் இருக்கிற யூரோவில் ஒரு டீ குடிக்க பிளான் பண்ணா. அதாவது ஓகேவா, ப்ளூரோ பிராக்கியனா யூரோ பாக்கி, யூரோ பாக்கி, பாக்கினா மிச்சம் இருக்கும், மிச்சத்தை தான் நம்ம பாக்கின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ மிச்சம் இருக்கிற பாக்கி யூரோவில் தான். யூரோ பாக்கியில் வந்துட்டு டீனோ பிளானா, டீ சாப்பிட பிளான் பண்ணோம். அப்போ மிச்சம் இருக்கிற யூரோவில் வந்துட்டு அவன் என்ன பண்ணா டீ சாப்பிட பிளான் பண்ணான்றது தான் நம்ம டீனோ போகிறோம். ஓகேவா? ஓகே. அடுத்த ஃபைல வந்து பிளாட்டியல்மின்தஸ். பிளாட்டியல்மின்தஸோட எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா பிளானேரியா, டேனியா, பாசியோலா அப்படின்ற ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு பிளெயினான ஏரியாவில் போயிட்டு டேனியான ஒரு பொண்ணு வந்து என்ன குடிச்சா, ஃபாஸ்ட்டாக கொக்கோ கோலா குடிச்சா, ஃபாஸ்ட்டாக கோலா குடிச்சா. இதுதான் எக்ஸாம்பிள். அதாவது பிளானேரியா வந்துட்டு பிளெயின் ஏரியான்னு வச்சுக்கோங்க. பிளெயின் ஏரியாவில் வந்துட்டு டேனியா வந்து டானியான்னு ஒரு பொண்ணு என்ன பண்ணா, பாசியோலா ஃபாஸ்ட்டாக கோலா குடிச்சா. ஓகேவா? ஸோ இந்த ட்ரிக்கு தான் நம்ம பிளாட்டியல்மின்தஸ் அப்படின்றதுக்கு வந்து ஃபைலத்தை வந்து நம்ம ட்ரிக்காக கொடுத்துருக்கோம். அடுத்த ஃபைலை பார்த்துருவோமா? அடுத்த ஃபைலை வந்து ஆஸ்கியல்மின்தஸ். ஆஸ்கியல்மின்தஸ்ல என்ன ரொம்ப ஆசையாக சொன்னோம் பார்த்தீங்களா? ஆஸ்கியல்மின்தஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா அஸ்காரிஸ், புச்செரியா அண்ட் சைக்ளோஸ்டோமா அப்படின்ற 3 எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம என்சிஆர்டி புக்கில் கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒரு ஸ்டார்ம் வருது, ஒரு சைக்ளோன் வருது. அப்போ வந்து நீங்கள் ஒரு யார்கிட்டயே போய் கேட்குறீங்க, எனக்கு ஒரு கார் கொடுங்க, கார் கொடுங்க, விச் இஸ் வெரி ரேர், ரொம்ப ரேரான கார் கொடுங்க, அது சைக்ளோனுக்குள்ளேயும் ஸ்டார்முக்குள்ளேயும் போகணும், என்னால் ரைட் பண்ணி போக முடியும் அப்படின்ற ஒரு கார் கேட்குறீங்க. ஓகேவா? அப்போ ஆஸ்காரிஸ்னா கார் கேட்குறீங்க, காரு. விச்செரியா விச் வெரி ரேர், ரொம்ப ரேரான கார். ஏன்னா சைக்ளோனுக்குள்ளேயும் ஸ்டார்முக்குள்ளேயும் நம்ம போகிறோம் இல்லையா? ஸோ விச் வெரி ரேர் அப்படி ஒரு கார் கேட்குறீங்க. டு ரைட் ஆன் அண்ட் சைக்ளோஸ்டோமானா சைக்ளோனுக்குள்ளேயும் ஸ்டார்முக்குள்ளேயும் போகிற மாதிரி ரொம்ப ரேரான ஒரு கார் கேட்குறீங்க. ஸோ இந்த ஒரு ட்ரிக்கு தான் நம்ம ஆஸ்கியல்மின்தஸ்க்கு கொடுத்துருக்கோம். ஓகேவா? அடுத்த ஃபைலம் பார்த்துருவோமா? ஓகே. அடுத்த ஃபைலம் வந்து அனலிடா வந்து 3 எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. என்னது? நெரிஸ், பெரிட்டிமா, இருடினாரியா. ஓகேவா? 3 எக்ஸாம்பிள் என்னது? நெரிஸ், பெரிட்டிமா, இருடினாரியா. இது வந்துட்டு ஒரு கதை கேட்கறதுக்கு ஒரு ஹீரோ போறாருப்பா. ஹீரோ போயிட்டு ஒரு நிறைய ஐஸ் எல்லாம் வைக்கிறார். டேரக்டர் ஐஸ் எல்லாம் வைக்கிட்டு அந்த சைடு நம்ம ஆள் பார்த்துட்டு இருக்காரு. என்னடா நீ என்னதான் நிறைய ஐஸ் வச்சாலும் ஃபேரா டைமாவா, நீ ஃபேருக்கு வந்தாலும் டைமா இருந்தாலும், ஃபேரா இருந்தாலும் டைமுக்கு வந்தாலும் இந்த ஏரியாவில் நான் தான்டா ஹீரோன்னு சொல்ல மாதிரி தான். ஓகேவா? அப்போ நெரிஸ்னா நிறைய ஐஸ் வச்சாலும், ஃபேரன்டீமானா ஃபேரா டைமா, நீ ஃபேரா இருந்தாலும் சரி டைமுக்கு வந்தாலும் சரி, ஹிருடினாரியா ஹீரோ இன்னொரு ஏரியா, நான் தான்டா ஹீரோ இன்னொரு ஏரியா. புரிஞ்சுக்குதா? தலைவர் சொன்ன மாதிரி நான் தான் இந்த ஹீரோ. ஓகேவா? நான் தான் இந்த ஏரியாவில் ஹீரோ அப்படின்னு சொல்கிற மாதிரி, நீ என்ன தான் நிறைய டேரக்டருக்கு நிறைய ஐஸ் வச்சாலும் சரி, நீ ஃபேராக இருந்தாலும் சரி, டைமுக்கு வந்தாலும் சரி, என் ஏரியாவில் ஹீரோ இன்னொரு ஏரியா நான் தான்டா கண்ணா அப்படின்னு சொன்ன மாதிரி தான் நெரிஸ், பெரிட்டிமா, இருடினாரியா அப்படின்றத வந்துட்டு நம்ம அனில் ஃபைலத்துக்கு எக்ஸாம்பிள். ஓகேவா? அடுத்து வந்து ஆத்ராபோடால வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எக்கனாமிக்ஸ் பார்ப்போம், அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறத பார்ப்போம். ஓகேவா? எக்கனாமிக் பேசிஸில் வந்து 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏபிஸ், பாம்பிஸ் அண்ட் லாக்சிஃபர் அப்படின்ற 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா, ஒரு பையன் வந்துட்டு பிஸ் அடிக்க போகிறான், வெளியே வந்துட்டு ரோட்டில் யூரினேட் பண்ண போகிறோம். ஓகே, பிஸ் அடிக்க போகும்போது அங்கே திடீர்னு பாம்பு அடிச்சதுல அவனுக்கு லேசாக ஃபயர் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்போது ஏபிஸ்னா பிஸ் அடிக்க போகும்போது பாம்பு பிளாஸ்ட் ஆகுது. லாக்சிஃபர்னா லேசாக ஃபயர் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபன்னாக ஞாபகம் வச்சு படிக்கும்போது உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஒரு 2-3 வாட்டி படிச்சா போதும். ஓகேவா? அப்போ இது தாண்டா ஆத்ராபோடா எக்கனாமிக்கு, இது மட்டும் ஆத்ராபோடா எக்கனாமிக்னா நம்ம பிஸ் அடிக்க போனோம்னா பாம்பு பிளாஸ்ட் ஆயிடுச்சு, எனக்கு லேசாக தான் ஃபயர் ஆயிடுச்சு. ஸோ இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சு படிச்சிங்கனாலே அது பேரோட வரதுனால உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வைக்க முடியுமா? ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம எக்கனாமிக்ஸ் பார்த்தோம். அடுத்தது வந்துட்டு நம்ம ஆத்ராபோடால மிச்சம் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸாக பார்ப்போம். ஓகேவா? மிச்சம் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் என்னதுன்னா ஏடஸ், ஆனோஃபிலஸ், கியூலஸ், லோக்கஸ்டா, லிம்புலஸ். ஓகேவா? இதுதான் மிச்சம் இருக்கிற எக்ஸாம்பிள். இதுக்கு என்ன ட்ரிக் அப்படின்னா, நீங்கள் ஒரு நாள் உங்கள் அண்ணனோட ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. உங்கள் அண்ணனோட ஆஃபீஸ்க்கு போகும்போது நீங்கள் உங்கள் எச்சை பார்க்குறீங்க. அவன் எச்சை வந்து ரொம்ப கூலாக இருக்கா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. ரொம்ப கூலாக இருக்கிறத பார்த்து உங்கள் லவ் கஷ்டத்தில், ஒரு காலத்தில் எச்சா இருந்தாலே அப்படின்னு லவ் கஷ்டத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு லவ் கஷ்டத்தில் உங்களுக்கு எலும்பெல்லாம் லூஸ் ஆகி போச்சு, உடம்பே எப்படி லூஸ் ஆகி போச்சு, அந்த எலும்பெல்லாம் லூஸ் ஆகி போச்சுன்னு சொல்கிறது. ஸோ அதே மாதிரி தான் ஏடிஸ், ஏடே, ஆனோஃபிலஸ், அண்ணன் ஆஃபீஸில், கியூலட்ஸ், கூலா இருக்கா எச்சு, கியூலட்ஸ்னா கூல் எச்சு ரொம்ப கூலா இருக்கா, நான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன், எச்சு ரொம்ப கூலா இருக்கு அப்படின்னு கூல் எச்சு. லோக்கஸ்டானா லவ் கஷ்டத்தில், இனிமேல் லவ் கஷ்டம்னா ஞாபகம் வரும். ஓகேவா? லவ் கஷ்டத்தில். லிம்புலஸ், எலும்பு லூஸ் ஆயிடுச்சு, எலும்பு லூஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்போ ஏடஸ்ல வந்துட்டு அண்ணா ஆஃபீஸில் நான் போய் பார்க்கும்போது கூலா எச்சு இருக்கா, என் கூல எச்சா பார்த்தோன்னே லவ் கஷ்டத்தில் என்ன ஆயிடுச்சு, எலும்பு லூஸ் ஆயிடுச்சு, லிம்புலஸ்னா எலும்பு லூஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? இதுதான் நம்ம ஃபைல ஆத்ராபோடாவோட எக்ஸாம்பிள். ஓகேவா? அடுத்தது ஃபைலம் மொலுஸ்கா தான் செகண்ட் லார்ஜஸ்ட், ஆத்ராபோடா தான் லார்ஜஸ்ட் ஃபைலம். ஓகேவா? ஞாபகம் வச்சிருக்கோம். ஓகேவா? ஓகே. மொலுஸ்கால என்ன கொடுத்துருக்காங்கன்னா பைலா, பிங்டாட்டா, சேப்பியா, லோஜிலா, ஆக்டோபஸ், ஆப்சிலியா, அப்ளைசியா, டென்டாகுலம், சேட்டோப்ளூரா
அப்படின்ற இந்த எக்ஸாம்பிள் தான் நம்ம என்சிஆர்டி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம், நமக்கு அக்டோபஸ்க்குலாம் நமக்கு டீத் இருக்கா தெரியல, அக்டோபஸ்க்கு டீத் இருக்காது. ஸோ அக்டோபஸ்க்கு டீத் வைக்கணும்னு சார் ஒருத்தன் பிளான் பண்ணிட்டான். அப்போ அக்டோபஸ்க்கு டீத் எப்படி சார் வைக்கிறது அப்படின்னு பிளான் பண்ணோடனே ஒரு பையில வந்துட்டு பிங்க் பெயிண்ட் அடிச்ச ஒரு இது எடுத்துகிட்டு போகிறான், சீர்ப்பு எடுத்துகிட்டு போகிறான். சீர்ப்பை வந்து ஒளிச்சு எடுத்துகிட்டு போகிறான். ஒளிச்சு எடுத்துகிட்டு போயிட்டு அவன் என்ன பண்ணுறான், கரெக்டான டைம் வரும்போது ஆக்டோபஸ் மேலே போடுறான். ஆக்டோபஸ் பல்லு கீழே வைக்கிறான். ஆக்டோபஸ் பல்லு கீழே வச்சோடனே அதோட டென்டல் பகுதி எப்படி இருக்குன்னா, அதோட பல்லு பகுதி, அதோட வாய் பகுதி எப்படி இருக்குன்னா, சீட்டாக்கு எப்படி பல்லு இருக்குமோ அந்த மாதிரி பியூரா இருக்கும். ஓகேவா? அதுதான் அது. ஒன் பை ஒன்னா பார்த்துருவோம். பையில வந்துட்டு என்ன பண்றான், பிங்க் தடவிய பிங்க் டேட்டா பறந்துச்சு, பிங்க் டேட்டா. ஓகேவா? பிங்க் தடவைனா ஒரு சீர்ப்பு, சேப்பியாவை தான் நம்ம சீர்ப்புன்னு சொல்றோம். ஓகேவா? சீர்ப்பு. ஓகேவா? அப்போ ஒரு பையில என்ன பண்றான், பிங்க் தடவிய சீர்ப்பு எடுத்துட்டு போறான். லொலிகானா ஒளியை வச்சு எடுத்துட்டு போறான். யாருக்கும் தெரியாம ஒளியை வச்சு எடுத்துட்டு போறான். லொலிகா. ஓகேவா? ஓகேவா? ஒளியை வச்சு எடுத்துட்டு போறான். அது ஆக்டோபஸ் வச்சுக்கணும். ஆக்டோபஸ் மேல வந்துட்டு ஆக்டோபஸ் மவுத்ல வந்து அப்ளைசியானா அப்ளை பண்றான். ஓகேவா? ஆக்டோபஸ் மவுத்து கிட்ட வந்து அப்ளை பண்றான். ஓகே, அப்ளை பண்ண என்ன, டென்டாலியம், அதோட டென்டல் எங்க அப்ளை பண்றான், வாயில் அப்ளை பண்றான். அப்போ அதோட டென்டல் என்ன சொல்லுவோம், பல்லு பகுதியை நம்ம டென்டல் சொல்லுவோம். அதோட டென்டல் எது மாதிரி இருக்குமா, சீட்டா மாதிரி பியூரா இருக்குமா. சீட்டா வந்துட்டு சீட்டா மாதிரி பியூரா இருக்குமா. அப்போ பையில வந்துட்டு பிங்க் தடவின சீர்ப்பை வந்து மறைச்சு வச்சு எடுத்துட்டு போறான். ஒளியை வச்சு எடுத்துட்டு போறான். அதுக்கப்புறம் நம்ம ஆக்டோபஸ் வாயில அதை அப்ளை பண்றான். அதை அப்ளை பண்ணோன்னா அந்த டென்டல் எப்படி இருக்குமா, சீட்டா மாதிரி பியூரா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம அடுத்த ஃபைலம் பார்த்துக்கலாம். அடுத்த ஃபைலம் தான் எக்கினோடெர்மேட்டா வந்து கொடுக்கப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா, ஆஸ்ட்ரியாஸ், எக்கினஸ், ஆன்டிடான், குக்கும்பாரியா, ஒஃப்யூரா. ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம வந்துட்டு இதில் கொடுத்துருக்கோம், என்சிஆர்டி புக்கில் கொடுத்துருக்கோம். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், நமக்கு ஆஸ்ட்ரியா தெரியுமா, ஆஸ்ட்ரியான்ற ஒரு நிறைய கண்ட்ரி இருக்குது. ஆஸ்ட்ரியான் ஒரு கண்ட்ரி இருக்குது, நீங்கள் ஆஸ்திரேலியா கூட வச்சு ஆஸ்ட்ரியான் ஒரு கண்ட்ரி இருக்குது. அந்த ஆஸ்ட்ரியான்ற கண்ட்ரியில் வந்துட்டு எக்கி நம்ம முன்னாடி அணிலுக்கு பார்த்தோம், எக்கி போடுறது தான் அணின்னு சொல்லுவோம். ஓகே, ஆஸ்திரேலியாவில் எக்கி போகிற மாதிரி ஒரு ஆண்ட்னா எறும்பு கூட்டம் வாழ்ந்துட்டு இருந்துச்சான். அந்த எறும்பு கூட்டத்தோட தலைவன் ஆண்டோட டான் என்ன நினைச்சானா, ஆண்டோட டான் வந்துட்டு குக்கும்பர் சாப்பிடுவான். குக்கும்பருக்கு வந்துட்டு எப்படி சாப்பிடுவான், பியூரா சாப்பிடுவான். ஓகேவா? அப்போ ஆஸ்ட்ரியான்ற ஊர்ல வந்துட்டு அங்க வாழ்ந்துட்டு எக்கி வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஆண்டோட டான், ஆண்ட்டுக்கெல்லாம் டான் இருக்கும் பார்த்தீங்களா, எறும்புக்கெல்லாம் டான் இருக்கும் பார்த்தீங்களா, டான். அந்த ஆண்டோட டான் என்ன பண்ணுவார்னா, குக்கும்பர் சாப்பிடுவார். எப்படி சாப்பிடுவார்னா, பியூரான குக்கும்பரா சாப்பிடுவார். ஓகேவா? பார்த்துடலாமா? ஆஸ்ட்ரியாஸ்னா ஆஸ்ட்ரியா, ஆஸ்ட்ரியா. எக்கினஸ்னா எக்கி வாழ்ற. ஆன்டிடான்னா டான். இப்போ தலைவர் இருக்காரு பார்த்தீங்களா, டான். ஆண்டோட டான் என்ன பண்ணுவாராம், குக்கும்பர் சாப்பிட்றோம். குக்குமாரியா வந்துட்டு எப்படி சாப்பிட்றோம், பியூரா சாப்பிடுறோம். ஓகேவா? அப்போ ஆஸ்திரேலியா எக்கி வாழ்ற நம்ம ஆண்டோட டான் என்ன பண்ணுவாருன்னா, குக்கும்பர் வந்து பியூரா சாப்பிடுவாராம். ஓகேவா? இதுதான் நம்ம ஃபைலம் எக்கினோடெர்மேட்டாக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? அடுத்தது ஃபைலம் எமிகார்டேட்டாக்கு ரெண்டு கொடுத்துருக்காங்க, பேலங்கோ கிளாஸஸ், சாக்கோ கிளாஸஸ் அப்படின்னு ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. இது என்னதுன்னா ரொம்ப சிம்பிள், பேலன்ஸ் வந்த காசுல. இப்போ நம்ம அங்கே என்ன பார்த்தோம், டீக்கு என்ன பார்த்தோம், பேலன்ஸ் வந்த யூரோல வந்து டீ சாப்பிட்டா பிளான் போட்டான்னு பார்த்தோம். இங்கே என்ன பண்றான்னா, பேலன்ஸ் வர்ற காசுல என்ன பண்றான்னா, சாக் ஆஃப் கிளாஸஸ், ஒரு மூட்டை நிறைய கிளாஸஸ் வாங்குறான். ஓகேவா? அப்போ பேலங்கோ கிளாஸஸ்னா பேலன்ஸ் வர காசுல வந்து சாக்கோ கிளாஸஸ், சாக் ஆஃப் நல்ல மூட்டை நிறைய கண்ணாடி வாங்கி ஒரு கண்ணாடி செட்டா போட்டுருக்கோம். ஓகேவா? அப்போ நம்ம எமிகார்டேட்டாக்கு என்ன எக்ஸாம்பிள்னா, பேலன்ஸ் வர காசுல பேலங்கோ கிளாஸஸ்ல சாக் ஆஃப் கிளாஸஸ் வாங்கலாம், சாக் ஆஃப் கிளாஸஸ் கண்ணாடி வாங்கணும். ஓகேவா? ஓகே, இதுதான் ஃபைலம் எமிகார்டேட்டாக்கு. நீ அடுத்தது வந்து கார்டேட்டா வந்து நம்ம மூணா பிரிச்சிருப்போம் சப் ஃபைலம். எப்படி யூரோ கார்டேட்டா, செஃபலோ கார்டேட்டா அப்படின்னு வெட்டிபிரேட்டா அப்படின்னு மூணா பிரிச்சிருக்கோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம யூரோ கார்டேட்டா பார்ப்போம். ஓகேங்களா? இது வந்து சப் ஃபைலம், இது வந்து ஃபைலம் இல்ல, சப் ஃபைலம். ஓகேவா? இதோட சப் ஃபைலம் கார்டேட்டாவோட சப் ஃபைலம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம யூரோ கார்டேட்டாவும் செஃபலோ கார்டேட்டாவும் சேர்த்து பார்ப்போம். இது ஃபர்ஸ்ட் 3 வந்துட்டு யூரோ கார்டேட்டா, பட் நம்ம செஃபலோ கார்டேட்டாவோட சேர்த்து படிச்சோன்னா எக்ஸாம்பிள்ஸ்ல வந்துட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அதை வந்து எப்படி சொல்றாங்கன்னா, டோலியோலம், சால்பா, ஆஸ்டியா, அப்புறம் செஃபலோ கார்டேட்டாக்குல பிராக்கிஸ்டோமா. செஃபலோ கார்டேட்டாக்கு ஒன்னே வந்து நம்ம புக்கில் கொடுத்துருக்கோமா, பிராக்கிஸ்டோமா. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, டோலினா தெரியல, நம்ம உயிர் உங்களோட டோலின்னு அப்படின்னு நம்ம சும்மா சொல்லுவோம் பார்த்தீங்களா. டோலினா ஒரு பொண்ணோட ஷாலில் வந்துட்டு ஒரு பையன் ஆசிட் அடிக்கிறான். ஒரு பையன் ஆசிட் அடிச்சு என்ன பண்றான்னா, சோஃபா உள்ள ஒரு கார், நீங்க பாத்துருக்கீங்களா, இந்த மிஸ்டர் பீன்லாம் மேல உட்கார, சோஃபா மேல உட்கார வச்சு இப்படி கார் ஓட்டிட்டு போற பாத்தீங்களா, அதான் சோஃபா உள்ள கார்ல வந்துட்டு அவனோட பிரான்ச்சுக்கு ஸ்லோவா போறான். ஓகேவா? அப்போ டோலினா டோலி, ஒரு டோலி மேல என்ன பண்றான், டோலியோட சால்பானா ஷால்ல, ஓகேவா, டோலியோட ஷால்ல வந்துட்டு ஆசிடியானா ஆசிட் அடிக்கிறான். ஆசிட் அடிச்சுட்டு என்ன பண்றான், செஃபலோ கார்டேட்டா, அது செஃபலோ கார்டேட்டா எக்ஸாம்பிள்ஸ் நீ அடுத்து வரப்போன்னு சொல்றேன். செஃபலோ கார்டேட்டா சேர்த்திருக்கேன். செஃபலோ கார்டேட்டானா சோஃபா உள்ள கார்,
சோஃபா உள்ள கார். ஓகேவா, சோஃபா உள்ள கார்ல என்னது பிராக்கிஸ்டோமா, பிரான்ச்சுக்கு ஸ்லோவா போறான். ஓகேவா. டோலியோட ஷார்ல வந்துட்டு ஆசிட் அடிச்சுட்டு அவன் என்ன பண்றான், சோஃபா உள்ள கார்ல ஏறிட்டு பிராக்கிஸ்டோமா ஸ்லோவா பிரான்ச்சுக்கு போறான். ஓகேவா, இதுதான் சப்ஃபைலமான யூரோகார்டேட்டாக்கும் செஃபலோகார்டேட்டாக்கும் எக்ஸாம்பிள்ஸ் தான். ஓகேவா, அடுத்தது நம்ம வெர்டிபிரேட்ல 3 கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போறோம். வெர்டிபிரேட் வந்து 3 பிரிச்சிருப்பாங்க தெரியுமா, ஜா இருக்கு, ஜா இல்ல அப்படின்றது. அது ஒரு கிளாஸ் இருக்கும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் கிளாஸான சைக்ளோஸ்டோமால வந்துட்டு சைக்ளோஸ்டோமால எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெட்ரோமைசின், மைசின் அப்படின்ற 2 எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப ஈஸி. ஒரு அப்பா வந்து சொல்றாரு, அப்பா பெட்ரோலை என் பையன் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டான்ப்பா, அவ்வளோதான் பார்ப்போம். பெட்ரோல் மைசன் மிக்சன். ஓகேவா, பெட்ரோமைசினா பெட்ரோலை மைசன் மிக்சைன் மிக்ஸ் பண்ணிட்டான். இப்போ பெட்ரோல் மைசன், பெட்ரோலை வந்துட்டு என் புள்ள வந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டான் தெரியாம, இப்போ இதில் தண்ணி வந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டான்னு சொல்றாங்க அப்பா. ஓகேவா, அது பெட்ரோமைசன் வந்து பெட்ரோல் மைசன் மிக்சைன் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டான் அப்படின்றது தான் நம்ம சைக்ளோஸ்டோமாவோட எக்ஸாம்பிள். நான் சைக்கிளில் பெட்ரோல் இருக்க பார்த்தீங்களா, அந்த பெட்ரோல் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஓகே. அடுத்த கிளாஸ் வந்து கான்ட்ரிக்டைஸ். இப்போ கான்ட்ரிக்டைஸ் வந்து எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அதில் நம்ம கொடுக்கப்பட்டிருக்க எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா கார்காரடான், ட்ரைகான், டார்பிடோ, பிரிஸ்டிஸ், ஸ்கோல்டியான். ஓகேவா, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒரு கார்காரன் நம்ம சொல்லணும், வேலைக்காரன், பஜ்ஜிக்காரன், போண்டாக்காரன், அந்த மாதிரி ஒரு கார்காரன் என்ன பண்ணுறான்னா, அவனோட டயர் வந்து டோர் ஆயிடுச்சு. ஒரு கார்காரனோட டயர் வந்து டோர் ஆனதுனால அவன் அங்கே இருக்கிற ப்ரீஸ்ட்டை திட்டுறான். அங்கே ப்ரீஸ்ட்னா அந்த தெரியல, கோவிலில் இருப்பாங்களே அந்த ப்ரீஸ்ட்னு சொல்லுவோம். மாங்ஸ் இல்லை, பட் ப்ரீஸ்ட்னா நம்ம அந்த கோவில் சர்ச்சிலலாம் இருப்பாங்களே ஃபாதர்ஸ்லாம், நம்ம ப்ரீஸ்ட்னு சொல்லுவோம். அந்த ப்ரீஸ்ட்டை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். அவன் கார் டயர் இதானுக்கு அவனையே திட்டுனா பைத்தியக்காரன் இல்லை. அப்போ ஒரு கார்காரன் என்ன பண்ணுறான், அவன் டயர் டோர் ஆனதுனால ப்ரீஸ்ட்டை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். ஓகேவா, கார்காரடான் அப்படின்னா ஒரு கார்காரன், ட்ரைகான்னா டயரு, டார்பிடோனா டோர் ஆயிடுச்சு, டோர் ஆனதுனால பிரிஸ்டிஸ் வந்துட்டு பிரிஸ்டிஸ்னா ப்ரீஸ்ட் வந்து ஸ்கோல்டிலான் அப்படின்னா ஸ்கோல்டு பண்றான். ஓகேவா, கார்காரனோட டயர் வந்து டோர் ஆனதுனால அங்க வந்து என்ன பண்றான், பிரீஸ்ட் வந்து என்ன பண்றான், ஸ்கோல்டிடான். ஓகேவா, ஸ்கோல்டு பண்றான். இது கிளாஸ் கான்ட்ரிடைஸ். அடுத்தது கிளாஸ் ஓஸ்டிக் டைஸ் வந்து எப்படின்னா, என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா லேபியோ, எட்ஜாய்ஸ்ட், கிளாரியஸ், டீரோஃபைலம், கேட்லா, இப்போகேம்பஸ், பெட்டா இப்படின்ற எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம என்சிஆர்டி புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கிளாரான ஒரு பொண்ணு வந்துட்டு என்ன பண்ணுறா, லேப் ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா, கட்டில் உட்காந்து லேப் ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அவள் வந்து எக்ஸாஸ்ட் ஆகிட்டோம், லேப் ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்து எக்ஸாஸ்ட் ஆகிட்டு என்ன பண்ணுறா, கட்டில் விட்டு எந்திரிக்கிறா. கிளாரா வந்து கட்டில் விட்டு எந்திரிச்சு அந்த ஃபைலை டியர் பண்ணி அந்த ஃபைலை கிழிச்சு போடுறான். ஃபைலை டியர் பண்ணி என்ன பண்ணுறா, காம்பஸ் எடுத்துட்டு எந்த பிளேஸ் எனக்கு நிம்மதி கிடைக்கும், பெட்டரான பிளேஸை பார்த்துட்டு போகிறான். ஓகேவா, அப்போ லேப் ஃபைல்ஸை பார்த்துட்டு எட்ஜாய்ஸ்ட்னா எட்ஜாஸ்டான கிளாரியாஸ்க்கு வந்து கிளாரா, டீரோஃபைலம் ஃபைலை டியர் பண்ணுறா, கிழிச்சிடறான். அந்த எட்ஜாஸ்டான ஃபைலை பார்த்து, லேபோட ஃபைலை பார்த்து எட்ஜாஸ்டான இது வந்துட்டு கிழிச்சிடறான். டியர் ஃபைல். கேட்லானா கட்டில் விட்டு எந்திரிக்கிறா. ஓகேவா, கிழிச்சு முடிச்சு எக்ஸாஸ்ட் ஆகி கட்டில் விட்டு எந்திரிச்சு என்ன பண்றேன்னா, இப்போ கேம்பஸ் இப்போ வந்து காம்பஸை பார்க்குறான். எந்திரிச்சு இப்போ காம்பஸை பார்க்குறா. ஓகேவா, இப்போ காம்பஸை பார்க்குறா. இப்போ கேம்பஸ் பீட்டான பெட்டர். இப்போ காம்பஸை பார்த்துட்டு பெட்டரான பிளேஸுக்கு போறான். ஓகேவா, இதுதான் கிளாஸ் ஓஸ்டியோதைஸ்க்கான எக்ஸாம்பிள். ஓகேவா, அடுத்த கிளாஸ் பார்த்துருவோமா. அடுத்த கிளாஸ் வந்து ஆம்பிபியாக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரானா, பஃபோ, சாலமாண்ட்ரா, ஐலா, இச்சிதையோபிஸ். ஓகேவா, இதுதான் நம்ம ஆம்பிபியாக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஆம்பிபியா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, பாகுபலி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாகுபலியில் ராணா வந்துட்டு புல்லோட சண்டை போடுவார், எருமையோட சண்டை போடுவா தெரியுமா, அதுதான். அவர் எங்கே சண்டை போடுறான்னா, அங்கே சண்டை போடல, இதில் வந்து சண்டை போட என்ன பண்ணுறான்னா, ராணா வந்து பஃபலோ கிட்ட சேலமுக்கும் ஆந்திராக்கும் போகிற வழியில், ஹைவேல இருந்துட்டு என்ன பண்ணுறான்னா, ஒரு இச்சி தாயான்னு கேட்குறேன். இச்சி கொடு, நச்சு கொடு, இச்சினா உமா தாயான்னு கேட்குறேன். ஓகேவா, அப்போ ராணா வந்து என்ன கேட்குறாரு, பஃபலோ கிட்ட ஒரு இச்சி கேட்குறாரு. எங்கே நின்றுட்டு, சேலம் ஆந்திரா அந்த ஹைவேல இருந்துட்டு கேட்குறாரு. ஓகேவா, பார்த்துருவோமா. ராணா நம்ம ராணானா யாரு, பாகுபலி வில்லன். ஓகேவா, ராணா என்ன பண்றான், பஃபோனா பஃபலோ. ஓகேவா, சாலமாண்ட்ரானா சேலம் அண்ட் ஆந்திரா ஞாபகம் வச்சுக்கோங்க. சாலமாண்ட்ரா, ஹைலானா ஹைவே, சேலம் ஆந்திரா ஹைவேல வந்துட்டு இச்சித்தாயோ இச்சி கொடுன்னு நம்ம பாட்டெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா. இச்சினா கிஸ், ஒரு கிஸ் தாயோ அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு இச்சி தாயோன்னு கேட்குறா. யார் கேட்குறா, ராணா கேட்குறா. யார்கிட்ட கேட்குறா, பஃபலோ கிட்ட கேட்குறா. எங்கே கேட்குறான், சேலம் அண்ட் ஆந்திராவோட ஹைவேல இருந்து இச்சி தாயோன்னு கேட்குறான். இதுதான் நம்ம கிளாஸ் ஆம்பிபியாவுக்கான எக்ஸாம்பிள். ஓகேவா, இந்த மாதிரி ஃபன்னியாக வச்சு படிச்சிங்கன்னா நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. நீங்கள் எவ்வளோ ஃபன்னியாக வைக்கிறீங்களோ, எவ்வளோ இதாக வைக்கிறீங்களோ, உங்களுக்கு அது மறக்கவே மறக்காது. ஓகேங்களா, ஓகே. அடுத்த கிளாஸ் வந்து ரெப்டைல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ரெப்டீலியா. ஓகேவா, இதுக்கு கொடுக்கப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா, செலோன், டெஸ்டுடோ, சாம்பிலியா, கெலோட்ஸ், crocodiles, alligator, hemidactylus, நாஜா, பேங்கரஸ், வைப்பரா.
அப்படின்ற சில எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது எப்படி சார் ஞாபகம் வச்சிருக்கு அப்படின்றனா, ஒரு கிரிக்கெட் பிளேயர் வந்துட்டு அவன் லவர் கிட்ட பேசுறான். எப்படி கேட்குறான், செல்லம் நான் டெஸ்ட் வந்துட்டு சாம்பியன் ஆகிறதுக்காக என் கலோரிஸ் எல்லாம் குறைச்சேன். பட் அப்போ எனக்கு அலிகேஷன் நிறைய வந்ததுனால, எனக்கு அலிகேஷன் நிறைய வந்தது, நான் நிறைய இஎம்ஐ வாங்கிட்டு இருந்தேன். இஎம்ஐ வாங்கினதுனால நாகராஜா அப்படின்ற ஒரு நாகராஜான்றது என்ன பண்ணாரு, என்னை பேங்க் அரெஸ்ட் பண்ணிட்டு என் கெரியரே வைப் அவுட் பண்ணிட்டாரு. அதாவது அவங்க சொல்றான், செல்லம் நான் வந்து டெஸ்ட்ல வந்து பெரிய ஆளா நினைக்கிறேன், பெரிய சாம்பியன் ஆகணும்னு நினைச்சிட்டு என் கலோரிஸ் எல்லாம் நான் குறைச்சம்மா. பட் எனக்கு எதிராக நிறைய அலிகேஷன் வந்தது. நிறைய அலிகேஷன் வந்ததுனால என்னால் இஎம்ஐ கட்ட முடியல. இஎம்ஐ கட்ட முடியாதுல நாகராஜா அப்படின்ற ஒருத்தன் என்ன பண்ணா, என்ன பேங்க் அரெஸ்ட் பண்ணிட்டான். பேங்க் அரெஸ்ட் பண்ணதுனால என்னோட கெரியரே வைப் ஆயிடுச்சுமா, வைப் அவுட் ஆயிடுச்சுமா அப்படின்றா சொல்றாரு. ஓகேவா? ஒன் பை ஒன்னா பார்த்துருவோமா? செல்லம்னா செல்லம் அப்படின்னு சொல்லுவேன். செல்லம் டெஸ்ட் கிரிக்கெட் டெஸ்ட் ஆடும்போது சாம்பியன் ஆகிறதுக்கு வேண்டி சாம்பியன் டெஸ்ட் ஆடி நான் சாம்பியன் ஆகணும்னு நினைச்சேன். பட் அதான் சாம்பியன் ஆகிறதுக்கு நான் கலோரிஸ் எல்லாம் crocodile குறைச்சேன். செல்லம் வந்துட்டு நான் டெஸ்ட்ல வந்து சாம்பியன் ஆகணும்னு கலோரிஸ் எல்லாம் நான் டெஸ்ட்ல வந்து சாம்பியன் ஆகணும்னு கலோரிஸ் எல்லாம் குறைச்சேன். அலிகேட்டர்னா அலிகேஷன் வந்துச்சு, எனக்கு மேலே நிறைய அலிகேஷன் வந்தது. எம்மி டாக்டைலஸ் அதுக்கு மேலே இஎம்ஐ கட்ட முடியல. எம்மினாலே நான் முன்னாடியே பார்த்தோம், எம்மி கார்டெல்டாக்கு இஎம்ஐ ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்லியிருந்தேன்ல, இதில் இஎம்ஐ ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்மி டாக்டைலஸ் வந்துட்டு இஎம்ஐ கட்ட முடியல. இஎம்ஐ கட்ட முடியாதனால நாஜானா நாகராஜா ஓகேவா? கோப்ராவை நம்ம நாஜான்னு சொல்லுவோம். ஓகேவா? நாகராஜா அப்படின்ற ஒரு என்ன பண்ணாருன்னா பேங்க் அரஸ்ட்னா பேங்க் அரெஸ்ட் பண்ணிட்டார். என்ன பேங்கோட அரெஸ்ட் பண்ணிட்டு வைப்பரா என் கேரியரை வந்துட்டு வைப் அவுட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுதான் நம்ம கிளாஸ் ரெப்டீலியாக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? அடுத்தது கிளாஸ் ஏவிஸ். கிளாஸ் ஏவிஸ் இதில் நம்ம என்ன கொடுத்துருக்கோங்க எக்ஸாம்பிள்ஸ்னா, கொலம்பா, சிட்டாகுலா, நியோஃப்ரான், ஆப்டினோஃபைட்ஸ், ஸ்ருதியோ, கார்வஸ், பவோ தான். பவோ கூடாது, ஏன் பவோன்னு தெரியல. ஓகேவா? பவோ தான். ஓகேவா? இதுக்கு என்ன இதுன்னா, கொலம்போன்னு ஒரு சிட்டி இருக்குப்பா. இந்த கொலம்போ ஒரு சிட்டிக்குள்ளே வந்து ஒரு ஃபாரினர் வரான். அந்த ஃபாரினர் வந்து ரொம்ப ஸ்ருதியாக கோரஸாக பாடுறான்ப்பா. ஓகேவா? என்னது கொலம்போன்னு ஒரு சிட்டிக்குள்ளே வந்துட்டு புதுசாக நியூவான ஒரு ஃபாரினர்ஸ் எல்லாம் வராங்க. நியூவான ஃபாரினர்ஸ் வந்துட்டு அவங்க ஸ்ருதியோட கோரஸாக ஸ்ருதியோட பாடுறாங்க. ஓகேவா? இதுதான் நம்ம கிளாஸ் ஏவிஸுக்கு. ஓகேவா? கொலம்பாக்கு வந்துட்டு கொலம்போ அப்படின்னு. சிட்டக்குள்ளாக்கு இது பி சைலண்ட். ஓகேவா? சிட்டக்குள்ளா வந்து சிட்டிக்குள்ளானா சிட்டிக்குள்ள. ஓகேவா? நியோஃப்ரான்னா நியூ ஃபாரினர்ஸ். ஓகேவா? நியோஃப்ரான்னா நியூ ஃபாரினர்ஸ் வராங்க. ஆப்டினோனா ஆப்டா ஸ்ருதியோட பாடுறாங்க. கரெக்டா ஸ்ருதியோட பாடுறாங்க. அதான் ஆப்டினோட்ஸ்னா ஆப்டா. ஸ்ருதியோனா ஸ்ருதியா, நல்லா ஸ்ருதியா. கோர்வஸ்னா கோரஸா கோரஸா எல்லாரும் சேர்ந்து. ஓகேவா? ஆப்டா ஸ்ருதியோட கோரஸா பாவோனா பாடுறாங்க. ஓகேவா? ஓகே, என்ன பண்றாங்க, கொலம்போ சிட்டிக்குள்ள வந்துட்டு நியூ ஃபாரினர்ஸ் வர்றாங்க. வந்து ஆப்டா கரெக்டா ஸ்ருதியோட கோரஸா பாடுறாங்கன்னா பேவோனா பேரட். ஓகேவா? இதுதான் நம்ம கிளாஸ் ஏவிஸோட எக்ஸாம்பிள். ஓகேவா? நம்ம கிளாஸ் முடிச்சிட்டோம். இனி ஒரு கிளாஸ் இருக்கு, கிளாஸ் மெமாலியா. ஓகேவா? நம்ம இவ்வளோ பார்த்துருக்கோம்ல, இந்த கிளாஸ் மெமாலியாக்கு என்ன ட்ரிக் வைக்கலாம் அப்படின்றத வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? உங்களோட ஐடியா எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். உங்களோட ஃபன்னி திங்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ஃபன்னியா இருந்துச்சா, உங்களுக்கு ஈஸியா இருக்குதா அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? அதே மாதிரி மறந்துடாதீங்க, மெமாலியா கிளாஸ் மெமாலியான்னு ஒரு கிளாஸ் இருக்கு. அதுக்கு எப்படிலாம் ஞாபகம் வச்சுக்கலான்றத உங்களோட தாட். நீங்க உட்காந்து பாருங்க, என்சிஆர்டி புக் எடுத்து பார்த்துட்டு படிக்கும்போது உங்களுக்கு என்ன தாட், நான் இதெல்லாம் எப்படி நான் கண்டுபிடிச்சேன், படிக்கும்போது ஒரு சிரிப்பா எப்படி ஃபன்னியா நான் படிப்பேன் அப்படின்றத ஞாபகம் வச்சு அதை பண்ணேன். நீங்க மெமாலியா கிளாஸ் எடுத்து படிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒன் பை ஒன்னா படிக்கும்போது என்னென்ன ஞாபகம் வருதுன்றத வந்துட்டு கிளாஸ் மெமாலியான்னு போட்டுட்டு அது எப்படி ஆர்டரா கரெக்டா நீங்க வந்துட்டு நம்ம கமெண்ட்டை லீவ் பண்ணுங்க. ஓகேவா? இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பட் அந்த கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. கிளாஸ் மெமாலியாவை கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணி ஆகணும். ஓகேவா? எப்படிலாம் நம்ம ட்ரிக் வைக்கலாம் அப்படின்றத உங்க ஒன் பை ஒன் உங்க ஒப்பீனியன் பண்ணிட்டு கிளாஸ்ல கமெண்ட் லீவ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, இப்போ மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுபாஷ். பாய். இதை மறந்துடாதீங்க, இது கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? பாய்.